ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப நாளாச்சு நம்ம வீடியோ போட்டு நடுவில் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தேன். ரீசன் அப்படின்ற ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஒவ்வொரு வீடியோக்கு பின்னாடியும் நிறைய எஃபர்ட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணி எடிட் பண்ணி உங்களுக்கு அப்லோட் பண்ணி உங்களுக்கு ரீச் ஆகிறது எதுக்காக அப்படின்னா, அந்த வீடியோ பார்க்குறதுனால உங்களுக்கும் எதுவும் செலவாக போகிறதில்ல, எனக்கும் எந்த செலவாக போகிறதில்ல. ஆனால் அதுக்கான உழைப்பு அந்த டைம் நேரம் இருக்குல்ல, அந்த நேரம் செலவிட வேண்டியிருக்கு. ப்ளஸ் என்னுடைய ஓன் மணி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அந்த லாஸ்ட் 10 டேஸாக கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் அந்த டைம் எடுத்துக்கிட்டேன். ஓகே, இப்போ கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிவிட்டேன். இப்போ நார்மலாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை ஷிஃப்ட் பண்ணி வேறு போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணிட்டு தான் நம்ம ட்ராவல் கொஞ்சம் ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணிடுது. இப்போ நாம் பார்த்திங்கன்னா இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ணாததுனால நம்ம அந்த டென்ஷனில் உங்களுக்கு அந்த லைவ் அப்டேட்ஸ் கொடுக்குறதுல நானும் ஒரு வேளை இன்ட்ராடே ட்ரேடிங் கூடவே பண்ணிவிட்டு உங்களுக்கு அப்டேட் கொடுத்ததுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்திருக்கும். எல்லோரும் கேட்பாங்க, சார் எப்படி சார் நீங்கள் டெய்லி உங்களால் அப்டேட் பண்ண முடியுது அப்படின்னு. ஏன்னா நான் இன்ட்ராடே ட்ரேடிங் அவ்வளோ பண்ணுறது கிடையாது. ரொம்ப ரேர். நல்ல மூமெண்ட்டை வந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு நாள் மட்டும் தான் பண்ணுவேன் தவிர டெய்லி ட்ரேட் பண்ண ஹேபிட் எனக்கு கிடையாது. ஸோ அதனால் அந்த மூமெண்டம் அந்த இன்ட்ராடே ட்ரேடிங் இன்றைக்கி இந்த மூமெண்டம் இருக்குது, விருப்பப்பட்டவங்க யூஸ் பண்ணிங்க அப்படின்றதுக்கு நம்ம ப்ரைம் குரூப்பில் ஷேர் பண்ணுறதை தவிர மிச்சபடி எதுவும் இல்லை. ஓகே, ஸோ அந்த ப்ரைம் குரூப் அப்படின்றது உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்றதும் தெரியும். ஸோ அந்த ஆஃபரும் உங்களுக்கு கொடுத்துருந்தேன். அந்த ஆஃபர் நிறைய பேர் பயன்படுத்திட்டீங்க. ஆஃபர் பயன்படுத்தாதவங்க இன்னும் ஸ்டில் அந்த வேறு சேனலில் போய் டிப்ஸ் கால்ஸ் வாங்கி ஏமாந்துருக்காங்க, ஓவர் ட்ரேடிங் போய் மாட்டிகிட்டு இருக்காங்க. அது அவங்களோட விருப்பம். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ரைம் குரூப்பில் என்ன உங்களுக்கு வாய்ஸ் மென்ஷன் பண்ணால் கீழே 2 லெவல் சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் சப்போர்ட் லெவலில் தான். ரெண்டாவது சப்போர்ட் லெவல் இந்த கேப் ரீஃபில்லிங், அதாவது இந்த கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை ரீஃபில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் எடுக்கும், அல்லது இங்கேருந்து சப்போர்ட் எடுத்தாலும் எடுக்கும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். காலையில் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட்டுக்கான ஒரு சின்ன வாய்ப்பை பார்த்தேன். ரிஸ்க் எடுத்து நம்ம அந்த இடத்துல ஒரு அப்பர் சைடுக்கான மூவ் காலையில் அந்த ஃபாஸ்ட் மூவை கேட்ச் பண்ணலாம் அப்படின்னு. ஸோ இந்த மூவ் தான் நம்ம காலையில் ட்ரை பண்ணது, ஃபாஸ்ட் மூவ். ஓகே, அடுத்தது 2வது மூவ் எங்கன்னா அதையும் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்கள். ஸோ 2வது மூவ் பார்த்தீங்கன்னா இதுங்க, இது 2வது மூவ். ஃபஸ்ட் மூவ் இந்த மூவில் இந்த மூமெண்டம் கேட்ச் பண்ணுது. 2வது மூவ் பார்த்திங்கன்னா இந்த மூமெண்ட்டிலும் ஸோ இந்த மூவை கேட்ச் பண்ணுது. அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே இப்போ தெரியும் உங்களுக்கு, எல்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே ஸோ ஏன் சார் இந்த இடத்துல பையிங்கான வாய்ப்புகள், நீங்கள் இங்கேருந்து செல்லிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம் இல்லையா அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது இங்கேருந்து செல்லிங் வரல, இது என்னுடைய வியூவில் இல்லை. மார்க்கெட் கீழே வருது, ஆனால் என்னுடைய வியூவில் இல்லை இல்லையா. இப்போ நான் எல்லா டைமும் எல்லா இடத்துலையும் நான் சரியாக இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. என்னோடய வியூ பிரகாரம் மார்க்கெட் போச்சுன்னா ட்ரேட், எனக்கு ஆப்போசிட்டாக ட்ரேட் ஆச்சுன்னா அந்த ட்ரேட் அவாய்ட் பண்ணிவிடு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு மூவ்மெண்ட் கிடைச்சா நம்ம அந்த ட்ரேட் எடுக்க போகிறோம், இல்லைனா அவாய்ட் பண்ண போகிறோம். வெரி சிம்பிள். ரைட்டுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இது இன்றைக்கி நடந்த ப்ரைம் குரூப் விஷயங்கள். ரைட். அதுக்கப்புறமா எந்த இடத்துல ப்ராஃபிட் புக் பண்ணிடணும், புக் ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் சொன்னது அந்த 200 EMI லைன் கிட்ட வந்துச்சு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ அதனால் அந்த இடத்துல எக்ஸிட் உங்களுடைய புக்கே ப்ராஃபிட் க்ளோஸ் சிஸ்டம் மென்ஷன் பண்ணதுக்கான காரணம் அதான். அதுக்கப்புறம் மார்க்கெட் மேலே கீழே எல்லாம் பார்த்துருப்பீங்க நீங்கள். ரைட்டுங்களா? சரி, இது இன்றைக்கி கதை சார், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு என்ன நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நீங்கள் கருதுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம ப்ரைம் குரூப்போட சேம் கண்டிஷன் தான். ஸோ இது பார்த்திங்கன்னா சப்போர்ட் ஏரியா அது. ரைட்டிங்களா? நெக்ஸ்ட்டு கேப் ரீஃபில் ஏரியா பேலன்ஸ் இருக்குது. அதாவது இந்த 23,650 அந்த ஏரியா, 23,650 அந்த 600 மேபி அந்த லைன் இந்த பார்டரில் டச் பண்ணாலும் சான்ஸ் இருக்குது. இந்த வரலும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ரைட்டுங்களா? ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா இல்லையா அப்படின்னு நெக்ஸ்ட் பார்க்கணும். ஆனால் ப்ரெசென்ட் சப்போர்ட் இந்த இடத்துல. அப்போது இதில் பிரேக் டவுன் ஆனாலும் இது ரெசிஸ்டன்ஸாக மாறும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறும். எப்போது இந்த லெவல் பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா, இல்லை இங்கே சப்போர்ட் எடுத்துச்சுதா அப்படின்னப்போ என்னாவும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த இடத்துல சப்போர்ட் எடுக்குதா இல்லைன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு மார்க்கெட்டிங் டபிள்யூ பேட்டர்ன் ஃபார்ம் ஆச்சுன்னா திரும்ப மார்க்கெட் ஒரு அப்மூவ்க்கான வாய்ப்புகளை பார்க்கலாம். இதெல்லாம் ரெசிஸ்டன்ஸ் அவங்களுக்கு ஒரு ஆகும். ஸோ ப்ரைஸ் வரலும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ரைட்டுங்களா? சரி, இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். இல்லை இன்னும் டவுன் சைடு எதுவும் வரலையா சார் அப்படின்ற கேள்வி இருக்கும். சார் நிஃப்டி 50 ஒன்லி ஃபார் எப்போ பார்த்தாலும் பையிங் சைடு சொல்லியிருக்கீங்க, டவுன் சைடு எதுவும் இல்லையா சார் அப்படின்னா, டவுன் சைடு எப்போ அப்படின்னு இந்த பாருங்கள், இந்த 23,200க்கு பாருங்கள், இது பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் சொல்ல மாதிரி அப்படியே கண்டினியூ ஃபால் ஆகிட்டே இருக்கும். இது ஸ்ட்ராங் சப்போர்ட். ஏன்னா ப்ரைஸ் ஒரு மூவ் கொடுத்துச்சு. ஸோ ப்ரைஸ் கரெக்ஷனுக்காக கீழே வருது. மேபி இந்த இடத்துல அகைன் இன்னொரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே மூவ் ஆகலாம் இல்லையா. ஸோ அதனால் என்னோடய ப்ரெடிக்ஷன் என்ன, இதெல்லாம் சின்ன கரெக்ஷன் ஏரியா மாதிரி கீழே வந்துட்டுருக்குது. ரைட்டுங்களா? ஸோ அதனால் ப்ரைஸ் எப்போ வேணாலும் திரும்ப மேலே போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். டவுன் சைட் ப்ரெடிக்ஷன் எனக்கு கிடையாது. ஏன்னா ஃபாஸ்ட்டாக டவுன் வருது சார் அப்படின்றீங்க. ஆக்சுவலி எனக்கு பிளான் டவுன் சைடில், ஏன்னா இந்த அப்மூவ் கேட்ச் பண்ணலாம் நம்ம. ஓகே, இந்த மாதிரி அப்மூவ் இருக்குல்ல, இந்த அப்மூவ்லாம் நிறைய நடக்குது. இந்த அப்மூவ்க்கான ஒரு வாய்ப்புகளை பயன்படுத்தி நம்ம மூவ்மெண்ட்டை அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி ட்ரேட் எடுக்கலாம் தவிர, இல்லை டவுன் சைடுக்கான ப்ரெடிக்ஷனை கொஞ்சம் அவாய்ட் பண்ணால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ரைட். சரி, நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம்.
பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, பேங்க் நிஃப்டியில் கூட என்னுடைய பிளான் வந்து ஒரு அப்பர் சைடுக்காத பிளான் தான். வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் மார்க்கெட் இன்னும் சப்போர்ட் நமக்கு கொடுக்கல. சரி, அப்போ எங்கெங்க சார் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது பார்த்திங்கன்னா இந்த 55,650 இந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஒரு சப்போர்ட் லெவலில் ஒர்க் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதாவது நீங்கள் இங்கே வந்து தான் சப்போர்ட் எடுக்கணும்ல, மேபி இந்த இடத்துல வந்து 56,000 அந்த ரேஞ்சு கூட ஒரு ஹையர் ஃபார்மேஷன் மார்க்கெட் மேலே மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த 200 EM லைனுங்க வந்து அது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். அப்போ நமக்கு வெயிட் பண்ணி ஒரு பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்தால் பெட்டராக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. நான் வந்து வெயிட் பண்ணி ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஓகே சார், ஒரு வேளை மார்க்கெட் வந்து கடற்கரை கீழே வந்துகிட்டே இருக்குது அப்படின்னா இந்த ஏரியாவில் நான் வந்து செல் சைடுக்கான இந்த பிளானும் பண்ண மாட்டேன் இந்த இடத்துல. ஏன்னா சப்போர்ட் இருக்குது, மார்க்கெட் கீழே வருதுன்றதுக்காக நான் இந்த இடத்துல வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஏன்னா மார்க்கெட் ஃபால் ஆகிட்டு கீழே இந்த சப்போர்ட் ஏரியா இருக்குல்ல, அந்த மாதிரி சப்போர்ட் ஏரியா எப்போ மார்க்கெட்டுக்கு இந்த சப்போர்ட் எப்போ எடுக்குன்னு தெரியாது. ஸோ அதனால் ரிஸ்க் எடுக்க விரும்பல. ஆனால் வெயிட் பண்ணி வந்ததுக்கப்புறம் வெயிட் பண்ணி இந்த ஹையர் ஐஃப் மார்க்கெட் திரும்பிச்சா இங்கே இந்த அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். லெட்ஸ் see. நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸில் என்ன சார் பிளான்னா, சென்செக்ஸ்லேயும் உங்களுக்கு அந்த Nifty 50 என்ன ட்ராப் பண்ணதுன்னா கேப் ரீஃபில் ஏரியா பேலன்ஸ் இருக்கணும். ஸோ இந்த 75,600 வரலும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நமக்கு ப்ரைஸ் ஒரு உங்களுக்கு காலையில் இந்த ரேட் கிடச்சிச்சு அப்படின்னா டக்குனு பையிங்க்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கிறேன். ஆனால் டவுன் சைடுக்கான வியூ என்னோடய பிளானில் இல்லை. ஏன்னா மார்க்கெட்டு ஆல்மோஸ்ட் ஃபால் ஆகிட்டுருக்கு. மேபி இன்னும் கொஞ்சம் ஃபால் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன் ஆகிட்டு இந்த மேலே அப்பர் சைடு ஏரியாவை நோக்கி போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இது வந்து என்னுடைய பிளானில் இந்த மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பையிங்கான ஒரு வாய்ப்புகளை பார்க்கலாம் அப்படின்னு, ரைட்டுங்களா? ஸோ இதில் வந்து செல் சைடுக்கான பிளான் எனக்கு கிடையாது. மார்க்கெட் மேபி செல் ஆகட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு பையிங்கான வாய்ப்புகள் மட்டும் தான் நான் இன்றைக்கி தேடல இருக்கேன். நான் செல்லிங்கான வாய்ப்புகள் தேடுறேன் எப்போன்னா அந்த மார்க்கெட் சரிவை நோக்கி பயணிக்கணும். இது வந்து சரிவு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, இதெல்லாம் வந்து கரெக்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு நல்லா இங்கே பாருங்கள், உங்களுக்கு பிகர் டைம் ஃப்ரேம் 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கேருந்து ஒரு ஹை மேலே மூவ் ஆச்சு. ஸோ ப்ரைஸ் கரெக்ஷன் வந்துச்சு. ப்ரைஸ் கரெக்ஷன் வந்து இந்த ஹையை உடைக்கிறதுக்காக மார்க்கெட் இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் எடுத்துகிட்டு மேலே மேபி மார்க்கெட் இந்த மாதிரி போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் என்னோடய பிளான் என்ன, மார்க்கெட் இது வந்து சின்ன கரெக்ஷனாக நம்ம எதிர்பார்த்துட்ருக்கேன். நாளைக்கு மார்க்கெட் எந்த பக்கம் மூவ் ஆகுது அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, சரி, நம்ம அடுத்த பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.